ஆடு பகை குட்டி உறவு இந்த பழமொழியெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, திமுகவா இல்லை பாஜகவா, பாஜகவும் திமுகவும் ஒன்று தானா, இல்லை இவங்க இரண்டு பேரும் வேறன்னு சொல்லிட்டு பெரிய உருட்டுறாங்களா? அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்களே, அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் நாணயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் நாணயம் தரோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்யை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா கப்சி பண்ணி பிடிச்சு எடுத்துட்டாரே. என்னையா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஒரு மாணவனுக்கு வேலை கிடைக்காததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார் பாருங்க. ஒரு சம்பவம், ஒரு மெயின் சம்பவம் தான். திமுக தலைகள், அதிமுக தலைகள், எல்லா தலைகளும் சும்மா உருளுது. எதுக்காக உருளுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவை கேட்டால் அவங்களுக்கே புரிஞ்சிடும். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழ்நாட்டினுடைய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய மிக முக்கியமான நபர், ஒரு உருவமாக திகழக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவரை பிடிச்சி தான் இப்போ எங்கே போட்டிருக்காங்க, தகவல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் பங்கெடுக்கிறார். அந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஈவெண்ட்டில் நம்முடைய சிலபஸ், வேர்ல்டு லெவலில் நம்முடைய சிலபஸை உயர்த்துவதற்கும் தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை எடுப்பது, இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய பல முக்கியமான தலைவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரியினுடைய அந்த ஓனர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈவெண்ட்டில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசுகிறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் முக்குக்கு என்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குது. ஆனால் அப்படி அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் சரியான வேலை கிடைக்கிறதா, இல்லை வேலை கிடைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலேஜில் படித்தாங்க அப்படிங்கிறதுனால ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேலை கிடைக்கக்கூடிய அந்த படிப்புக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த படிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கேப்பை நம்ம ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவர்களுக்கு என்ன கிடைக்காது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேர்ல்டில் சரிசமமாக நமக்கு நிகராக ஒருத்தன் போராடிட்டு இருக்கான், போட்டி போட்டுட்டு இருக்கான்னா அவனை வென்றக்கூடிய அந்த திறன் மேம்பாட்டுக்கான அடுத்த உத்வேகம் இது எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது 100% உண்மை. படித்து வெளியில் வர்றவங்களுக்கு தான் என்ஜினியரிங்காக படிச்சிருக்க, ஊருக்கு ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொன்ன காலம்லாம் போய் வீட்டுக்கு ஒரு என்ஜினியர், வீட்டில் எல்லாருமே என்ஜினியர் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அப்போது இந்த என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்க்கக்கூடிய பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ஜினியரிங் ஸ்டூடெண்டா, என்னப்பா எத்தனை அரியரு, அடுத்து எங்கே கால் சென்டர் இருக்கா இப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதுக்கு யார் வித்து போட்டாங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் தான். இவங்க என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிகள்னா அவங்க காலேஜ் வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க, அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்போ இந்த இரண்டு அரசியல்வாதிகளும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, ஒன்று அவங்களுடைய காலேஜில் படித்த எல்லாரும் பாஸ் ஆகுறாங்க, சூப்பராக எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி வேணும்னே மார்க்கெல்லாம் அள்ளி போட்டு தேவையில்லாத சிலபஸை கொண்டு வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸாக மாற்றி எல்லாரையுமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுறாங்க. இந்த குழந்தைகள் அவங்களுக்கு காசு கிடைக்கிது, அவங்களுடைய காலேஜில் சீட்டு ஃபில் ஆகுது, இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா எப்படிங்க போதும். அப்போ இந்த குழந்தைகள் நாளைக்கு, இந்த மாணவ மாணவிகள் நாளைக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இன்டர்வியூக்கு போகும்போது உண்மையிலேயே கஷ்டப்பட்டு நல்ல சிலபஸில் படிச்சுட்டு வந்த, நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் செஞ்சு பார்த்துட்டு வந்த அந்த மாணவ மாணவிகள் கூட போட்டி போடும்போது பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். அன்னைக்கு தான் இந்த குழந்தைகள் ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கானுங்க, நம்மளை என்ஜினியரிங் படித்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற பெயரில் காசு மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. வார்டன் ஒரு பக்கமாக காசு சம்பாதிச்சிருக்காரு, அரசியல்வாதி கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கோட்டா அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த கோட்டாவில் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்காங்க, அரசியல்வாதி இந்த ஃபீஸு ஸ்ட்ரக்சரு அடுத்ததாக பஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சிருக்காங்க. இப்படின்னு சொல்லி எல்லாருமே சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எங்கேயா போகிறது, எங்கள் குடும்பத்துக்கு எப்போயா நாங்கள் சம்பாதிச்சு கொடுப்பது அப்படிங்கிற மனநிலைமையில் வந்து நிற்கக்கூடிய நிறைய மாணவ மாணவிகளை நம்ம பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாணவர்கள் அவங்க லோன் வாங்கி ஸ்டடீஸுக்குன்னு லோன் வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாமல் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, அப்படி கிடைச்சி நம்ம குடும்பத்தை பாதுகாத்துட முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மாணவ மாணவிகள் தான் இன்றைக்கி வேறு வேலை கிடைக்கலான்னு பரவாயில்ல, ஏதாவது படித்த
படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு வேலையை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டுவதற்காக இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை ஒருவேளை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உணர்ந்திருப்பாராக இருக்கும். அந்த கஷ்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்போது நம்ம அங்கே ஒரு கேப் இருக்குது, சத்தியமாக அங்கே ஒரு கேப் இருக்குது. உங்களுடைய சிலபஸுக்கும் இங்கே நடக்கக்கூடிய உண்மைக்கும், உங்களுடைய சிலபஸுக்கும் இங்கே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு இன்டர்வியூக்கு வரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் இடையே நிறைய ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேட்ஸ் ஆஃப். இதை ஒரு அரசியல்வாதி மட்டும் நினச்சா மாற்றுறதுலாம் கிடையாது. தயவு செஞ்சு பள்ளி கல்வித்துறை இல்லாட்டி இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னு சொல்லி நிறைய அமைச்சர்கள் இருக்கீங்கள, கொஞ்சம் உணர்ந்தாலே போதும். இன்றைக்கி கூட எத்தனையோ மாணவ மாணவிகள் இந்த வீடியோவை கேட்டாங்கன்னா என் நிலைமை இதுதான் விக்கியண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை என்னால் பார்க்க முடியும். என் கூட படித்த நிறைய நண்பர்கள் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்படி காலங்காலமாக போகிறத விட்டுட்டு தயவு செஞ்சு நல்ல படிப்பை கொடுங்க. எவ்வளோ லட்சக்கணக்கில் காசு வாங்குறீங்க, அதில் கொஞ்சமாவது நல்ல படிப்பை கொடுங்க அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். நல்ல படிப்புனா சிலபஸை கொடுத்து இந்த படிச்சுக்கோன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. நல்ல ஃபேக்கல்ட்டியை போடுங்க. ஃபேக்கல்ட்டியை வருஷத்துக்கு வருஷம் மாற்றிடுவாங்க. ஏன்னு கேட்டால் சேலரி கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஜூனியர் ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டுட்டு வந்து அதை கொடுத்து அப்படி கொஞ்சம் 10 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியே நிறைய காலேஜஸ் என்ன செய்கிறாங்க, டெம்ப்ரவரியாக டீச்சர்ஸை ப்ரொஃபஸர்ஸை அப்படியே வந்து வேலைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் கிளாஸ் எடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லி கிளாஸ் எடுக்க வச்சு அவங்களுக்கும் அதிகமாக எதுவும் தெரியாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த மாணவ மாணவிகளும் இதுதான் சிலபஸ், இதுதான் படிக்கணும் போல் அப்படின்னு சொல்லி கிடைக்கிறது எதையோ படிச்சுட்டு ஓகே இளமை காலம் காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வெளியில் போகும்போது கடைசியாக அவங்களுக்கு மிஞ்சுவது என்னமோ ஏமாற்றம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள், கோடான கோடி நன்றிகள் மாணவ மாணவிகள் சார்பாக. ஆனால் இந்த இடத்த சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகள் இவரே மாதிரி 4 பேர் இருந்தாங்கன்னா இதற்கு ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்முடைய குழந்தைகளால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளால் போட்டி போட முடியும். ஆனால் அதற்கான கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், லேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை நாலேஜ் பேஸ்டாக சில விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அரசாங்கமும் தனியார் காலேஜும் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா, துரோகம் செய்வதுதான் திமுகவினுடைய வேடிக்கை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, பதவி சுகம் அனுபவிக்க நம்பிய கட்சிகளுக்கு துரோகம் செய்வது திமுகவின் வாடிக்கை. எதை சொல்கிறாரு தெரியுதா? பாஜக ஆளுநர் அவர்களுடைய தேநீர் விருந்து, கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய நாணய வெளியீட்டு விழா, அதில் ராகுல் காந்தி அவர்களை அழைக்காமல் இங்கே ராஜ்நாத் சிங்கை அழைத்தது, அண்ணாமலை அவர்களை அழைத்தது, அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு விழாவாக தான் இருந்துச்சு. அதுக்கு மாநில அரசாங்கம் எந்த விதமான ஃபண்டும் கொடுக்கல, அதை நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான் இவர் இப்போ சொல்லி காண்பிக்கிறார். நாணய வெளியீட்டு விழா தமிழ்நாடு அரசு நடத்திய விழா, எங்கும் மத்திய அரசின் பெயர் இல்லை. சோனியா, ராகுல் அல்லது கார்கோவை விழாவுக்கு அழைத்திருக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறார் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். அதற்கு பதில் வேற மாதிரி இருக்கும். என்ன இப்போ தானே வலுத்து இருக்கு, இன்னும் பழுக்கல, பழுக்கும் போது சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டா எப்படி இருக்கும்? அடுத்ததா நான் இன்னைக்கு எக்ஸ் தளத்தில் பார்த்த ரொம்ப முக்கியமான ஒரு ட்வீட். அது என்னன்னா, ஒரு ஆபாச பேச்சாளரை கூப்பிட்டு மாணவர்களின் பேச்சு திறனை மதிப்பீடு செய்வதற்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிக்கிற மாதிரியான ஒரு சீன். ஆபாச பேச்சாளரா? நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் தான் இப்போ மீம்ஸ் டெம்ப்ளேட்டாக இருக்காரு, அந்த ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் வேறு இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருந்தார், என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்த எல்லோருக்கும் வணக்கம் 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 அப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயோ போய் மார்க் போட போயிருக்கார். நீ மாணவ மாணவிகளுடைய பேச்சு திறன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேச்சு திறனுக்கு அவர் மார்க் போட போயிருக்கார். அப்போ அந்த மார்க் போட போனதும் கூட இன்னொருத்தரும் போயிருப்பார்ல, அவர் என்ன போட்டிருக்காருன்னா செல்ஃபி நாயகன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே ஃபேமஸ் ஆகணுன்னா ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேருங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவனை, அவங்க அம்மாவை, அவங்க தங்கச்சி, அவங்க ஒய்ஃபை, அவங்க அக்காவை, அவங்கள எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுங்க. கெட்ட வார்த்தை போட்டு திட்டின பிறகு இதெல்லாம் எங்களுடைய வழக்காடு மொழி, நாங்கள் இப்படி தான் பேச்சுவார்த்தையில் சொல்லுவோம், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீம்பா நில்லுங்க. கட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கிடும், கடைசியாக உங்களையும் மார்க்கு போடுறதுக்கு, இல்லை ஸ்கோர் ஏதாவது பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது கூட்டத்துக்கு நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிற அந்தஸ்தெல்லாம் கொடுத்து வேறு லெவலில் உங்களை வச்சு செய்வாங்க. அதுக்கு ஆனால் ஒரு கட்சியில் தான் நீங்கள் சேரணும்.
அந்த கட்சியை விட்டால் வேறு கட்சி சேர்ந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பாருங்களேன், அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கே போயிட்டார்னே, ஜிபி முத்து அவர்கள் வளர்ந்த மாதிரி அண்ணனும் விறுன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. எங்கே போய் இந்த வளர்ச்சி நிற்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.